கெட்டிமலம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகு, கேசவன் 2 பேருமா அம்மாவையும் அப்பாவையும் வெளியில அனுப்பிடுறாங்க. முருகன், ரேவதி 4 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. எங்க போறதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கும்போது வயசான ஒருத்தர் அவங்களுக்கு வண்டி ரிப்பேர் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து சிவராமன் தயவுதாட்சணியம் பார்க்காம அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க. புரியாத உட்காந்துருக்கும் போது தான் அங்க இந்த விஷயம் துளசிக்கு தெரிஞ்சிருது. துளசி உடனே அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி, துளசி 2 பேருமா சேர்ந்து என்னக்கா இது, அப்பாவையும் அம்மாவையும் வெளியே அனுப்பிட்டாங்களா? நம்ம போய் இது என்ன ஏதுன்னு கேட்கணும், கேட்காம விடக்கூடாது, வாக்கா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி, அஞ்சலி 2 பேரும் சிவராமனையும் லட்சுமியையும் தேடிக்கிட்டு போறாங்க. அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாங்க, இப்பதான் என்னோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு, குடும்பத்தோட வந்து கொந்திருக்காங்களே அந்த 4 பேருமா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க. ஆமா, அதுதான் எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி துளசியும் அஞ்சலியும் போய் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வராங்க. இப்படியே விடக்கூடாது, அவனுங்களுக்காக நீங்க எத்தனை செஞ்சிருக்கீங்க, படிக்க வச்சிருக்கீங்க, வேலை வாங்கி கொடுத்தீங்க, அந்த வீட்டுல இவ்வளவு நாள் அடைக்கலம் கொடுத்தீங்க, சோறு போட்டு வளர்த்திருக்கீங்க, இந்த நன்றி விசேஷம் கூட இல்லாம உங்களை வெளியே அனுப்பியிருக்கான். இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, கேட்டே ஆகணும், கேட்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவராமன் லட்சுமியை கூட்டிக்கிட்டு அஞ்சலியும் துளசியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. கூடவே வெற்றியும் வர்றாரு. சிவராமனையும் லட்சுமியும் பார்த்ததும் ரகு கேட்குறாரு, என்னது நியாயம் கேட்குறக்காக பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, இதுக்கு தான் வெளியில் போனீங்களா அப்படின்னு கேட்கவும், அப்போ சிவராமன் லட்சுமி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, எதுக்கு வெளியே அனுப்புனேன், உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? ஆமாம், கேசவன் எங்கே அப்படின்னு கேட்கவும், கேசவனும் தீபாவும் வராங்க. அவங்கள பார்த்ததும் அந்த துளசிக்கு சரியான கோவம் வருது. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. துளசி, அண்ணங்கிற மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறியாங்கிறாங்க. ஆமாம், அந்த உறவு இருக்கிறதுனால தான் இப்படி நாகரிகமாக வந்து கேட்டுட்ருக்கேன். அம்மாவையும் அப்பாவையும் எதுக்காக வெளியே அனுப்புனேன்? உங்களை பெற்று வளர்த்தி இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு எவ்வளவோ சம்பாரிச்சு கொட்டி உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனதும் உடனே தூக்கி போட தோணுச்சா? வெளியில் அனுப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க துளசி. இதை பற்றி கேட்குறக்கெல்லாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்களா வெளியே போச்சோன்னா அவிலா வெளியே போனதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறாங்களப்பா. இந்த சுயநலவாதிகளோட புத்தியை பார்த்தீங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்களா? நீங்கள் எதுக்காக வெளியில் போனீங்க? இது நீங்கள் சம்பாரிச்சு வாடகை கொடுத்து இந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு காசை சேர்த்து அந்த இடத்த வாங்கினீங்க. அந்த இடத்தையும் பசங்களுக்காக நீங்கள் விற்று கொடுத்தீங்க. இன்னைக்கு அந்த நன்றியை நினச்சி பார்க்காம உங்களை வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் போகலாமா? நீங்கள் தான்ப்பா இவங்க 2 பேர்த்தையும் வாழை சுட்டிக்கிட்டு வெளியில் போங்கடான்னு வெளியில் விரட்டி விட்டுருக்கணும்ப்பா. போகிறதுக்கு வழி தெரியாமல் நாதி எட்டு எங்கேயாவது தெருவில் கிடந்தாங்கன்னா தான் அப்போ தான் உங்களோட அருமையும் பெருமையும் தெரியும். இது தெரியாமையே நீங்கள் வளர்த்திட்டீங்க. அதனால தான் இப்படி திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் துளசியை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. இதை பாருங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு வெற்றி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஓஹோ, சப்போர்ட்டுக்கு உங்களை வேற கூட்டிட்டு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ரகுவுக்கு ரகு மேலே சரியான கோவம். எங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்போ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமாவையும் வெளியே அனுப்புனா அவங்க பொண்ணுங்க அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுவும் வேற இப்போ அவங்களை அடிக்கிறதுக்கு வேற போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையாங்கிறாங்க. பேசாம நீ வாயை முடிக்கிட்டு போ. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எப்படி மகளா கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தியா? அது என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு என்ன வேண்டுதலா இல்லை தலையெழுத்தாங்கிறாங்க. இதை பாருங்க துளசி, நீங்க கேட்க வேண்டிய நியாயத்தை நியாயமா கேட்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நாகரிகத்தையும் மீறினாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அதிரடியான பதிலடி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க செய்யலாம், தப்பே இல்லை. பெத்தவங்களை கைவிடுறது எவ்வளோ பெரிய பாவங்கிறத அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கலான்னு சொல்லி அப்படியே ஊதி விடுறாங்க வெற்றி. என் தங்கச்சிங்களுக்கு தெரியாதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரகு. துளசிக்கு கோவம் வருது. இதை பாரு, என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்ன உனக்கு மரியாதை கெட்டுரும், அவ்வளவுதான் பார்த்துக்கோங்கிறாங்க துளசி. ஓஹோ, நேற்று வந்து உனக்கு புருஷனா போயிட்டானா? அதுவும் திருட்டுத்தனமா தாலி கட்டினவனுக்கு இவ்வளோ மரியாதையாங்கிறாங்க ரகு. கூட பிறந்த அண்ணனாச்சேன்னு பார்த்துட்டு இருக்க, ஆனால் வரம்பு மாரி நீ பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி மிரட்டுறாங்க துளசி. அப்படி தாண்டி பேசுவேன், முதல்ல அப்பா அம்மாவை நீயே கூட்டிகிட்டு போய் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரகு. அடைச்சி, உன்கிட்ட போய் நியாயம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பெத்த தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு கணக்கு பார்க்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நாளைக்கு உன் பையனும் இதே நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான் பாருங்கிறாங்க துளசி. இதை பாருங்கப்பா, இது உங்கள் வீடு, எதுவாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கோம். உங்களுக்கு 4 பேர்த்துல 2 பேர் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அவங்க மட்டும்தான் பசங்களா? நாங்கள் இல்லையா உங்களுக்கு? எங்களை எதுவுமே கண்டுக்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னப்பா மரியாதை? எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? உங்களை பார்த்துக்கிற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு துளசியும் அஞ்சலியும் கை கொடுக்குறாங்க. பார்த்துக்குவீங்க பார்த்துக்குவீங்க, எத்தனை நாளைக்கு? 1 நாள் 2 நாள், ஆனால் காலத்துக்கும் நாங்கள் தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு ரகுவும் கேசவன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற லட்சணம் தான் இப்போவே தெரிஞ்சு போச்சே, பார்க்க முடியலைங்கிறதுக்காகத்தானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பீங்க. மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் வெளியில் எங்கேயோ போங்க. இந்த வீடு எங்கள் அப்பா அம்மா வீடு, இவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க துளசி. அஞ்சலி, நான் தப்பு பண்ணிட்டு நீங்கள் 2 பேர் இருக்கிறத மறந்துட்டு இவனுக்கு தான் பசங்கன்னு நான் முடிவெடுத்தது பெரிய மகா தப்பு. இனிமே நான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்களை கேட்காம நான் எதுவும் செய்ய போகிறதா இல்லை. நீங்கள் 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க சிவராமன். அப்படி சொல்லுங்கப்பா, தைரியமா துணிச்சலா துணிவா நில்லுங்க, நாங்கள் இருக்கோம்ல. அவனுக்கு தான் பசங்களா என்ன? அவங்க
அவங்க குடும்பம் தான் பெருசுன்னு நினச்சதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கவே வேண்டியது இல்லைங்கிறாங்க. துளசி என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கே, இந்த குடும்பத்துக்காக நாங்கள் இது வரைக்கும் காசு பணம் கொடுத்ததே இல்லையாங்கிறாங்க கேசவன். கொடுத்தீங்க என்ன மாதக்கணக்கில் கொடுத்தீங்களா இல்லை வருஷ கணக்கில் கொடுத்தீங்களாங்கிறாங்க துளசி. ரகுவும் கேசவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. குடும்பத்துக்காக சம்பாரிச்சு அப்படியே ஓட தேஞ்சு அள்ளி கொடுத்தது கூட உங்களால் நினச்சி பார்த்து சொல்ல முடியலையில அப்படின்னு துளசியும் அஞ்சலியும் குத்தி கேட்டு பேசும்போது ரகுவும் கேசவனும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் மத்தியில் அதுவும் இந்த வெற்றியை கூட்டிகிட்டு வந்து நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு சரியான கோபத்தில் இருக்காங்க ரகு. துளசி, இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போய் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்கிறாங்க ரகு. ஓஹோ, அப்பா அம்மாவை நீ வெளியே அனுப்புவேன், நாங்கள் தலையிடக்கூடாது, இதை பற்றி நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறியா? இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மா கிடையாது, எங்களுக்கும் அப்பா அம்மா தான். அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்களும் வந்து நிற்போம். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. அஞ்சலி எதுவுமே பேச முடியாமல் மகேஷ் கிட்ட சிக்கி தவிக்கிறதையும் சொல்ல முடியல. அப்பாவையும் அம்மாவையும் தன் பாதுகாப்பில் வச்சு பார்த்துக்கவும் முடியல. அண்ணனுங்க 2 பேரும் இப்படி அம்மாவையும் அப்பாவையும் அநியாயமாக வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பாட்டியோட நிலைமையும் இப்படி இருக்கும்போது நம்மளால எதுவும் பேச முடியலையேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வெற்றி துளசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை பாருங்க துளசி, இது உங்கள் குடும்ப விஷயம், நான் தலையிடக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு சம உரிமை இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். இப்போ மட்டும் நீங்கள் விட்டீங்க, அதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையாயிடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெற்றி தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நினச்சி துளசி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ரகு கேசவன் 2 பேருமே வெற்றியும் துளசியும் ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அஞ்சலி அவங்களோட நிலைமையை நினச்சி வெளியில் சொல்லவும் முடியல, அதை மறைக்கவும் முடியல. இப்போதைக்கு யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தவிக்கிறோமேன்னு நினச்சிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அஞ்சலி அழுவுறத துளசி நல்லா கவனிச்சிடுறாங்க. இவ எதனால் இப்படி அழுதுட்டு இருக்கா? மகேஷை பற்றின விஷயத்தை ஏதோ என்கிட்ட மறைக்கிறா, அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இப்போ அப்பா அம்மாவை காரணம் காட்டி இவ மனசில் அழுதுட்டு இருக்கிறது மட்டும் புரியுதுன்னு நினைக்கிறாங்க துளசி. அஞ்சலியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பாரு அஞ்சலி, அப்பா அம்மாவுக்காக அழுகிறியா இல்லை நீ போய் ஒரு கட்டான சூழ்நிலை ஒரு வட்டத்துக்குள்ளே விழுந்துட்டுமேன்னு அழுகிறியா? உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. துளசியை பார்த்து விக்கி விக்கி அழுகிறாங்க. ஆனால் வார்த்தைகள் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி. சிவராமனுக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் வெற்றி ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருங்கக்கா, உங்களுக்கு நான் ஒரு பையன் மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து நிற்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உங்களை நம்பித்தான் பாட்டி இருக்காங்க, பாட்டியை இப்படி நீங்கள் விட்டுட்டு போகலாமா? யார் என்ன சொன்னாலும் இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களும் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி. இதை கேட்டு லட்சுமியும் சிவராமனும் தன்னையும் மறந்து உருகி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. படாதீங்க, நான் இருக்கேன்னு வெற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையோட சிவராமன் லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருமா, நமக்கு பசங்க 3 பேர் 2 பொண்ணுங்கன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ரகு கேசவன் நமக்கு பசங்களே கிடையாது. முருகனையும் லட்சுமி அஞ்சலி இவங்க தான் நம்ம குழந்தைங்க. இனிமேல் இவங்களுக்காக மட்டும் நம்ம வாழ்ந்தா போதும், சரியா? நான் உன்னை கலங்காமல் வச்சிருப்பேன், ஆனால் எக்காரணத்தை கொண்டு இவனுங்க கிட்ட உன்னை கையேந்த விட்டுற மாட்டேன்னு சிவராமன் சொல்கிறாங்க. அதை கேட்டு லட்சுமி அம்மா சிவராமன் தோல் மேலே சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அல்லாத நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க. இந்த பக்கமாக முருகனும் சிவராமனுக்கும் லட்சுமிக்கும் கண்ணீரை தொடச்சி விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சைகையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முருகன் ரூம்குள்ளே பாட்டி கண் முழிச்சு பார்க்குறாங்க. நினைவு திரும்புது, யாராவது வரமாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. வெளியில் ஹாலில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டியை கவனிக்காமல் விட்டுறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.